வழக்கு முடிச்சு வைக்கப்பட்டாலும் விமர்சனங்கள் இருக்குல்ல, அவங்க மன்னிப்பு கேட்டு இந்த பிரச்சனை தொடரும் பொழுதும் பல விமர்சனங்கள் இருந்தது. இப்போ மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமும் மண்டியிட்ட மானம்ன்ற மாதிரி விமர்சனங்களை வைக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் சீமானை வீழ்த்த பெரிய ஒரு ஆயுதமாக பயன்படுத்தியதுதான் விஜயலட்சுமி. ஒரு முறையில தங்கச்சி பல முறை. அப்புறம் ஒரு முறை என்ன பண்ணுவாங்கடா, யாப்பா முடியலன்னு சொல்லிட்டு போயிருவாங்க. அப்புறம் போய் கூட்டி வருவாங்க. போய் அப்ப பேசி விடுப்பா. என்ன தெரியுதுல இருந்து வாடகை வாய், பணம் கொடுத்தா பேசுற வாய் தான் விஜயலட்சுமி. விஜயலட்சுமி சீமான ஒண்ணா அவர் மன்னிப்பு கேட்டா நீங்க சொல்றீங்க. அப்ப அந்த பெண்ணை தங்கச்சி நான் என்ன அது வழக்கு நிரூபிக்கப்பட்டதா? நிரூபிச்சிட்டீங்களா? இல்ல அவர் பிரஸ் மீட்லயே தானே சார் சொல்றாரு, எல்லாரும் முன்னாடியும் செய்தியாளர் சொல்றாரு. இப்படி சொன்னா ரொம்ப பேச்சு கேவலமா இருக்குங்க. அந்த பொம்பளைக்கு அண்ணன் 10ஆவது புருஷங்க இருக்கா இல்லையா? என்ன அவங்க பெரிய புரட்சி தேவதை, அவங்க கண்ணகி, அவங்க பேசுனா கார்ச்சி போட்டுருமுங்க. இவன் வச்சிருந்தாங்கிறான், அவன் வச்சிருந்தாங்கிறான். யாரும் இந்த காரை யாரை வச்சு நம்ம கேவலம் போயிட்டு இருக்கு. காசுக்கு பணத்தை வந்து அரசியல் பண்ண நான் இங்க வாழ்ற கூட்டத்துல என்ன நேர்மை அரசியல் பண்ற ஒரே தலைவர் அண்ணன் சந்திரன் சீமானுங்க. உங்களெல்லாம் பார்த்தா பயந்துருவோமா? ஐயோ பயந்துட்டேன் சாமி. பாப்பா நீங்களே முடிய போற கண்டிஷன் இருக்கிறீங்க. உங்களுக்கே தான் கடைசி ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி கடைசி ஆட்சி. ஒரு வார்த்தைக்காகவே இவ்வளவு நுணுக்கமா பார்த்து வந்து ஒரு முன்னாள் முதல்வரை இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ற அளவுக்கு காவல்துறை இயங்கிட்டு இருக்கு. ஆனா தற்போது நக்கீரன் கோபால் அவர்கள் வந்து விஜய் குறித்து பல விஷயங்களை ஊடகங்கள் முன்னாடி பேசுறாரு. ரொம்பவும் அவரை தரம் தாழ்ந்து விமர்சிக்கிறாரு. என்னன்னா அவரை அடிச்சு செருப்பால் அடிக்கணும், சட்டையை பிடிச்சு அடிச்சு இழுத்துட்டு வரணும்ன்ற மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்களை ஊடகங்கள் முன்னாடி பேசுறாரு. நக்கீரன் கோபால் திமுகவின் வாடகை வாய், தொங்கும் சதை, சத்தம் எல்லாம் இருப்பாரு. திமுக ஆர்டர் போட்டா மட்டும் காப்புறம் வந்து கதறுவார். இதுக்கு இவ்வளவு குரல் கொடுக்கிற நக்கீரன் கோபால வந்து கள்ளச்சாராயம் கூட செத்த பையன் எங்க போன? பிக்காளி பையன், அவன் ஆபத்தானவன், அவன் சைக்கோ. தன் பணத்தை பெற்றுக்கொண்டு தான் பேசுவார் கோபால். யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம கூட நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திரு தம்பி முருகேசன் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம் தங்கச்சி. விஜயலட்சுமி வழக்கு உச்சநீதிமன்றம் வரை சென்று விட்டது. இந்த விஜயலட்சுமி சீமான் இந்த வழக்குல அவர் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற ஒரு உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பிச்சிருந்தாங்க. அது ரொம்ப இழுபறிக்கு அப்புறமா அவரும் மன்னிப்பு கேட்டார். இந்த வழக்கு சுமூகமா முடிச்சு வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. வழக்கு முடிச்சு வைக்கப்பட்டாலும் விமர்சனங்கள் இருக்குல்ல, அவங்க மன்னிப்பு கேட்டு இந்த பிரச்சனை தொடரும் பொழுதும் பல விமர்சனங்கள் இருந்தது. இப்போ மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமும் மண்டியிட்ட மானம்ன்ற மாதிரி விமர்சனங்களை வைக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல நீங்க சொல்லும் போது என்ன சொல்றீங்கன்னா, அவரும் மன்னிப்பு கேட்டார், இதுதானே நீங்க பதிவு பண்றீங்க? மன்னிப்பு கேட்டார் தானே சார்? கேட்டார் தாம்மா. ஏன் கேட்டார், எதற்கு கேட்டார், அது மூலம் தெளிவாக சொல்லணும்ல. என்னப்பா நான் தெளிவாக சொல்லிடுறேன், இந்த விஷயத்தை சொல்லிடுறேன். நான் திராவிட முன்னேற்ற கழகம் சீமானை வீழ்த்த பெரிய ஒரு ஆயுதமாக பயன்படுத்தியது தான் விஜயலட்சுமி. இந்த ஒரே ஒரு துருப்புச்சீட்டை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு தேர்தலையும் அப்படியே படம் கட்டுவாங்க, பயங்கரமாக படம் கட்டுவாங்க. விஜயலட்சுமி எடுத்து வருவாங்க, பேச விடுவாங்க, பயங்கரமாக பேசிவிடும். என்ன அப்புறம் வீரலட்சுமி வருவாங்க, அப்புறம் நிறைய லட்சுமி நிறைய வருவாங்க. ஒரு முறையில் தங்கச்சி பல முறை. அப்புறம் ஒரு முறை என்ன பண்ணுவாங்கடா, யாப்பா முடியலன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்புறம் போய் கூட்டி வருவாங்க. போய் வா இப்போ கொஞ்சம் பேசி விடுப்பா. என்ன தெரியுதுலேருந்து என்ன தெரியுது? வாடகை வாய், பணம் கொடுத்தா பேசுகிற வாய் தான் விஜயலட்சுமி. அவங்க பல முறை அம்பலப்பட்டு போயிருக்கிறாங்க. அப்போ இதற்காகத்தான் என்ன பண்ணாங்கன்னா, அந்த உச்சநீதிமன்றத்துக்கு அவங்க போகலை, அண்ணன் சீமான் தான் போனார். நல்லா புரிஞ்சுக்கிடணும். அந்த நீதிமன்றம் சொல்லிடுச்சு, திராவிட முன்னேற்ற கழகம் திட்டமிட்டு விஜயலட்சுமியை பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. அது தன்னுடைய அரசியல் நகர்வுக்கு அது ரொம்ப தொந்தரவாக இருக்கு. அப்போ இதை முடிச்சு வைக்கணும்னு சொன்னாக்க ஒரே வழி நீதிமன்றம் தான் சொல்லிட்டு முடிவெடுத்து அண்ணன் சந்திரன் சீமான் தான் நீதிமன்றத்துக்கு அணுகிறார். இதை புரிஞ்சுக்கணும். அப்போ நீதிமன்றம் ஒரு கேள்வி எழுப்புது, நீங்களும் அவர் மீது நிறைய அவதூறு பேசியிருக்கீங்க, அவங்களும் ஓம்பது நிறைய அவதூறு பேசியிருக்காங்க, நீங்கள் இருவரும் மன்னிப்பை கேட்டுக்கொண்டு சமரசம் செய்து விடுங்கள், இந்த வழக்கை மீண்டும் தொடராதீங்கன்னு சொல்கிறாங்க நீதிமன்றம். இதை புரிஞ்சுக்கணும். எல்லாம் தப்பாக சொல்கிறாங்க. அண்ணனை நீங்கள் மன்னிப்பு கேட்க சொன்னீங்க, அண்ணன் மன்னிப்பு எங்கே கேட்டாருங்க. நீதிமன்றம் சொன்னிச்சு, நீயும் அவர் மீது தவறாக பேசியிருக்கீங்க, அவங்களும் தவறாக பேசியிருக்காங்க, நீங்க ரெண்டு பேருமே மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் இதுக்கு தீர்வு கொடுக்க முடியும், இல்லை என்றால் இந்த தீர்ப்பு ஒருபோதும் இருவருக்கும் சாதகமாக அமையாது அப்படின்னு நீதிமன்றம் சொன்னதுக்கு அப்புறமா
அண்ணன் சொல்றாங்க, நான் அந்த அம்மா மீது கோவப்பட்டு பேசியிருந்தால் அதுக்கு மன்னித்து விடுங்கள் என்று அண்ணன் சொல்றாங்க. நாங்க இல்லைன்னா சொல்லலையே, அண்ணன் பேசலன்னு சொல்லலையே. அவதூறு பேச மாட்டேன், இதற்கப்புறம் அவதூறு பேச மாட்டேன் இல்லம்மா, அந்த அம்மா பேசுறது அதிகம். எதுக்காக கேட்டீங்களா? அவங்க ஒரு பெண், நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க ஒரு பெண் என்பதாலே தான் வந்து அண்ணன் வந்து சரி பரவாயில்ல என்ன அப்படின்னு கேட்டார். ஏன்னா இப்ப விஜயலட்சுமி சீமான் ஒன்னா, விஜயலட்சுமி சீமான் ஒன்னா, அவர் மன்னிப்பு கேட்டா நீங்க சொல்றீங்க. அப்ப அந்த பெண்ணை தங்கச்சி நான் என்ன அது வழக்கு நிரூபிக்கப்பட்டதா? நிரூபிச்சிட்டீங்களா? இல்ல அவர் பிரஸ் மீட்லயே தானே சார் சொல்றாரு, எல்லாரும் முன்னாடியும் செய்தியாளர் சொல்றாரு. இப்படி சொன்னா ரொம்ப பேச்சு கேவலமா இருக்குங்க. அந்த பொம்பளைக்கு அண்ணன் 10வது புருஷங்க இருக்கா இல்லையா? அண்ணனுக்கு முன்ன 9 புருஷன் இருக்கால, அந்த பொம்பளை இருக்கா இல்லையா? அத போக மாட்டான், நீதிமன்றம் போயாச்சு. பொதுவெளியில சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம். இன்னும் ரொம்ப கேவலம் பேசி விட்டுருவான். நீதிமன்றம் போயிடுச்சு, முடிஞ்சு போச்சு, அப்படியே விட்டுருங்க. என்ன இப்ப அந்த அம்மாவும் மன்னிப்பு கேட்டார், அதுக்காக அண்ணன் மன்னிப்பு அப்படியே சொல்ல தவிர அண்ணன் மன்னிப்பு கேட்டார், அண்ணன் மன்னிப்பு எவ்வளவு கேட்டார்? பரஸ்பர மன்னிப்பு அப்படின்னு சொல்லிடலாம். விட்டு போங்கம்மா, கடந்து போங்க. அதையே சும்மா தோண்டி 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 என்னது இது? நான் என்ன சொல்றேன், அந்த பொம்பளை அண்ணன் சீமான் ஒண்ணா? நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து எவ்வளவு பெரிய ஒரு ஆளு. என்ன நீ அவரை போயிட்டு அந்த அம்மா கூட கம்பேர் பண்றீங்க? இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் தொடர்ச்சியா 15 வருஷமா கத்தி கத்தி தொழில் ரத்தோட கத்திருக்காருங்க. யாரும் கிடையாது, எல்லாம் காசுக்கு பணத்தை வந்து அரசியல் பண்ணாத. நான் இங்க வாழ்ற கூட்டத்துல என்ன நேர்மையா அரசியல் பண்ற ஒரே தலைவர் அண்ணன் சந்திரன் சீமானுங்க. அது புரியாம பேசிட்டு இருக்கீங்க. அண்ணன் மன்னிப்பு கேட்டார், அப்புறம் என்ன கேட்டீங்க? மண்டியிடாத மண்டியிட்ட மானம் அப்படின்றாங்க. அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. தாய் உள்ளத்தோட பாக்குறோம். ஏன்னா வேற எவனா இருந்தாக்கா அடிச்சு வாயெல்லாம் கீச்சு விட்டுருவோம். இந்த அம்மாவை ஒரு பெண் என்பதாலேயே கருதி தருத்தி விடுறோம். நீ அப்படிதான் பார்க்கணும். வேண்டாம் போ. இதுல ஒரு மகிழ்ச்சி, எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. ஏன் நாம் தமிழ் பிடிச்ச சனியை ஒழிஞ்சதுங்கிற ஒரு மகிழ்ச்சி. ஆனா ஒரு வருத்தம் திமுகவுக்கு, ஐயோ முடிவுக்கு வந்துருச்சு, திமுகவுக்கு வருத்தம். இப்படி பல வருத்தங்கள் இருக்கு, பல சந்தோஷங்கள் இருக்கு. அரசியல் பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு வருத்தம். ஒரு ஆயுதம் பயன்படுத்தினானுங்க, அந்த ஆயுதத்துக்கு போட்டு நீதிமன்றம் மிதிச்சு விட்டுருச்சு, வேலை முடிஞ்சு போச்சு. என்ன ஆகவே சீமான் மட்டும் மன்னிப்பு கேட்கவில்லை, நீதிமன்றம் சொன்ன கருத்தை உள்வாங்கி கொண்டு ஒரு பெண் என்பதாலேயே என்ன அந்த அம்மாவிடம் வந்து அந்த அம்மாவும் மன்னிப்பு கேட்டது. அதற்கு பின்பாக அண்ணனும் மன்னிப்பு கூறினார். நீ இப்படிதான் பார்க்கணும். இதுல எங்க மண்டியிடாத மானம் இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். என்ன அவங்க பெரிய புரட்சி தேவதை, அவங்க கண்ணகி, அவங்க பேசினா கார்ச்சி போட்டுருமுங்க. இவன் வச்சிருந்தாங்கிறான், அவன் வச்சிருந்தாங்கிறான், யாரும் இந்த காரை யாரை வச்சு நம்ம கேவலம் போயிட்டு இருக்கு. நீதிமன்றம் போயிடுச்சு, பேச வேண்டாம், முடிஞ்சு போச்சு, அதை தத்தி விட்டுங்க, போட்டோம், அவ்வளோதான். அதை பற்றி பேசி வீணாக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களை பிடிச்ச ஒரு சனியை ஒழிஞ்சு போச்சு, அது சிறப்பு, மகிழ்ச்சி, அவ்வளோதான், விட்டுருங்க. சில மாதங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கருணாநிதி அவர்களை, முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களை வந்து சண்டாளன் என்ற வார்த்தையை பயன்படுத்தி சொன்னார் அப்படின்னு திரு சீமான் அவர்கள் மீதும் வழக்கு போட்டாங்க. சாட்டை துரைமுருகன் அந்த பாடலை பாடினார், அவர் மீதும் வழக்கு போட்டு அவரை கைது பண்ணதெல்லாம் நம்ம பார்த்திருந்தோம். ஒரு வார்த்தைக்காகவே இவ்வளவு நுணுக்கமா பார்த்து வந்து ஒரு முன்னாள் முதல்வரை இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ற அளவுக்கு காவல்துறை இயங்கிட்டு இருக்கு. ஆனா தற்போது நக்கீரன் கோபால் அவர்கள் வந்து விஜய் குறித்து பல விஷயங்களை ஊடகங்கள் முன்னாடி பேசுறாரு. ரொம்பவும் அவரை தரம் தாழ்ந்து விமர்சிக்கிறாரு. என்னன்னா அவரை அடிச்சு செருப்பால் அடிக்கணும், சட்டையை பிடிச்சி அடிச்சு இழுத்துட்டு வரணும்ன்ற மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்களை ஊடகங்கள் முன்னாடி பேசுறாரு. ஒரு ஜேர்னலிஸ்ட் இப்படி எல்லாம் பேசணுமான்னு நம்மளுக்கு யோசிக்க வைக்கிற விதத்துல பேசுறாரு. அவர் மீது இந்த திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காம சுதந்திரமா அவரை பேச விட்டுட்டு இருக்காங்களே. நீங்க முதல் கேள்விக்கு வந்துடுறேன். பஸ் 2 கேள்வி இருக்கு. ஒன்று சண்டாளன் கருணாநிதி, 2வது நான் புரிஞ்சுக்கிறது வந்து அண்ணன் கோபால். என்ன சண்டாளன் கருணாநிதி பாட்டை தம்பி முருகேஷ் என்னன்னா அதிமுகவினர் எழுதினாங்க, இல்ல ஒரு கவிஞர் எழுதினா பாட்டை. அதிமுக பாட்டு வந்து ஒளிநாடா வகையில வந்து இன்னைக்கும் வந்து இந்த யூடியூப் போன்ற சமூக வலைத்தளங்கள் இருக்கா இல்லையா? நிச்சயமா இருக்கு. அந்த பாட்டை பாடின என்ன தப்பு? பாட்டு எதுக்கு இருக்கு? பாடத்தாங்க இருக்குது. பாட்டு எதுக்காக இருக்கு? பாடணும். அந்த பாட்டை வந்து நாங்கள் பாட்டுன்னு சொல்லிட்டு அதை வழக்கு போட்டாங்க. அது அவங்களுக்கு அரசியல் காட்புணர்ச்சி, அவங்களுக்கு நாம் தமிழ் கட்சியை பார்த்தா பயம். அப்போ என்ன பண்ணணும்னாக்க பெருசாக வளர்ந்து வர பிள்ளைகளை வந்து அடக்கணும்னு சொல்லிட்டு சாடி தம்பி மேலே துரை மேலாம் வழக்க போட்டு அவங்க வந்து அச்சுறுத்தினாங்க, அப்போ சிறைப்படுத்தினாங்க. இப்போ நாம் தமிழ் பிள்ளைங்களாம் பார்த்தா அவங்களுக்கு சிறைப்படுத்துகிற பயந்த மாதிரி தெரியுது. எங்கெல்லாம் பார்த்தா பயந்த மாதிரி தெரியுது.
வேண்டாம் சரி ரைட், அதை விட்டுருங்க. என்ன அதுக்கெல்லாம் உங்கள் வழக்குக்கு உங்கள் சிறைக்கெல்லாம் நாங்கள் பயப்படுற பிள்ளைங்க சீமான் தம்பி கிடையாது. எப்பயும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது ஒரு விஷயம் நல்லா தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்கள் அச்சுறுத்தலுக்கும் மெட்டலுக்கும் உங்கள் இதுக்கெல்லாம் வந்து நாங்கள் அஞ்சு போகிற ஆள் கிடையாது. ஏன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் எங்கே வரணும் தெரியுங்களா உங்களுக்கு, நாங்கள் பிரபாரனுடைய பிள்ளைங்க. என்ன இப்போ தங்கச்சி நான் ஒரு தெளிவாக ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லா கட்சியும் பாருங்கள், அதிமுகவில் வந்து பிடிக்கலன்ட்டு போயிட்டு போவான். திமுக வந்து பிடிக்கலன்னு போவான். திமுக வந்து பிடிக்கலன்ட்டு மதிமுக உருவாகும். ஒவ்வொரு கட்சியில் இருந்த மாதிரி தனித்தனியாக உருவாக்கி போகும். ஒரு கட்சி உருவாக்கி போகும். நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் 1.25 லட்சம் பேர் இறந்து புனத்து மேலே சகதியில் அப்படி ரத்தத்தோடு அங்கே முளைச்ச வேறு நாம் தமிழ் கட்சி. அப்போ பிரபாகரன் என்ற ஒரு மாபெரும் புலிப்படை தலைவராக வச்சிருக்க ஒரு தம்பிங்க உங்களெல்லாம் பார்த்தா பயந்துருவோமா? ஐயோ பயந்துட்டேன் சாமி. பாப்பா நீங்களே முடிய போகிற கண்டிஷன் இருக்கிறீங்க. உங்களுக்கே தான் கடைசி ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி கடைசி ஆட்சி. உங்களுக்கு சங்கு ஒரு பக்கம் ஊதின்னு இருக்கான். நீங்கள் என்ன பண்ணி கரூரில் பார்த்தீங்களா? நீங்கள் மொத்தத்தையும் அந்த பைப்பில் போட்டீங்க. அவன் ஒரு லூசு கம்யூனிட்டி அதை விட்டுருங்க. அந்த விஜய் பேரில் போட்டுடலாம். 41 பேர் சாவு வந்து அவன் தலை கட்டலாம் பார்த்தீங்க. அவன் என்ன பண்ணான்? சத்தம் இல்லாமல் வீட்டுக்கு வந்து திருப்பி விட்டான். அவன் மேலே மாட்டிக்கிட்டீங்களா? பாட்டு தான் பாடணும். மாட்டிக்கின்னு யார் ஒருத்தனும் பாட்டு தான் பாடணும். மொத்த பேர் மாட்டிக்கிட்டீங்களா? என்ன தரவு இல்லை, நான் ஒத்துக்கிறேன். அது வேற. விஜய்க்கு நம்ம கண்டிக்கிறது வேற. ஆனால் திமுகவை கண்டிக்கும்பொழுது நீ ஒருத்தனை வீழ்த்துவதற்கு திட்டமிட்ட. செந்தில் பாலாஜி கரூருங்க, அன்பில் பொய்யாமலை மகேஷ் எங்கே இருந்தார்? ஏன் மொத்த பேர் அங்கே இருந்தீங்க? சந்தேகம் வராதா? ஏன் அதுக்குள்ளே திமுக மனசு போச்சு? சந்தேகம் வராதா? நீ திருட்டு போய தெரியுங்களுக்கு. நீ ஏதோ கேமாட்ட நினச்ச, நீயே மண்ணை வாரி கொட்டிக்கிட்ட. இவ்வளோதான், மாட்டிக்கிட்ட மொழி. ரெண்டாவது சொல்கிறேன், அன்னை கோபாலா அவர் மீது நமக்கு மரியாதை இருக்குது. எதற்காக அந்த மரியாதைன்னு சொன்னால் பெரிய ஒரு அப்பட்டக்கரெலாம் அவர் மரியாதை கிடையாது. என் அண்ணன் சீமானை விட 5 வழக்கு அதிகமானவர். தமிழகத்திலேயே அதிக வழக்குகளை பெற்ற ஒரே ஆள் வந்து அண்ணன் நக்கீரன் கோபால் அண்ணன். இரண்டாவது தான் எங்கள் அண்ணன் சீமா. அதிக 138, அவர் 141 என்னமோ வழக்கு வாங்கியிருக்கிறாங்க. அது அதிமுக காலகட்டத்தில். அதால் நிறைய வழக்குகளை சந்தித்தவர், அனுபவமிக்கவர் சொல்கிறாங்களா. நான் கொஞ்சம் ஒரு அண்ணன்னு சொல்லிட்டு இருக்கேன். என்ன இல்லைன்னா எனக்கு எல்லாம் ஒன்று தான். என்ன இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் எவன் எதிரணிக்கணும் அவன் துரோகி, அவன் நாம் தமிழ் கட்சிக்கும் துரோகி. இதான் நம்ம பதிவு பண்ணணும். என்ன இந்த மண்ணை அவன் நேசிக்கிறானோ அவன் என் உறவுக்காரன், அவன் என் சொந்தக்காரன். அப்படி தான் பார்க்கணும். இப்போ கோபாலை எப்படி பார்க்கறது? ரெண்டு சொல்லிட்டேன். இப்போ நக்கீரன் கோபாலை எப்படி பார்க்கறதுன்னு சொன்னாக்க, நக்கீரன் கோபால் திமுகவின் வாடகை வாய் தொங்கும் சதை, சத்தமெல்லாம் இருப்பார். திமுக ஆர்டர் போட்டால் மட்டும் காப்புறம் வந்து கதறுவார். புரியுதா உங்களுக்கு? எங்கே இருப்பார்? எல்லாத்தையும் குரல் கொடுக்கறது. இங்கே பாருங்க, ஸ்ரீமதிக்கு பேசினாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தாக்க சத்தம் இருக்காது. என்ன பேசவே மாட்டாருங்க. இதுக்கு இவ்வளோ குரல் கொடுக்குற நக்கீரன் கோபாலை வந்து கள்ளச்சாராயம் கூட செத்தப்பையா எங்கே போனேன்? பேசு. எல்லாம் சாவுதானப்பா. இதுவும் உசுறு அதுவும் உசுறு தானே உனக்கு. இது உசுறு மசுரா உனக்கு. இதுக்கு இவ்வளோ வக்கலாத்து வாங்குற. நான் விஜய்க்கு சப்போர்ட்டாக வரல. அவன் பிக்காளி பைய. அவன் விஜய் பிக்காளி பைய. அவன் ஆபத்தானவன். அவன் சைக்கோ. அது வேற. ஆனால் கோபால்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை தங்கச்சி. இப்போ கருத்து வரும்போது என் மண்ணுக்கு ஆபத்தாக இருக்குன்னு சொன்னால் நான் எடுத்து பேசுகிறேன். இப்போ பரந்தூர் விமானம் வருது, என் மக்களுக்கு ஆபத்தாக இருக்குன்னு நான் எடுத்து பேசுகிறேன். விஜய் மேலே குண்டாஸ் போகிறீங்க, என் மக்கள் பதறான், நான் எடுத்து பேசுகிறேன். ஆனால் பணம் வாங்கிட்டு பேசுகிறல உங்களை போல. அது போல தான் பணத்தை பெற்றுக்கொண்டு தான் பேசுவார் கோபால். தமிழக அரசியல் களம் குறித்த பல விஷயங்கள்ல ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக எங்க கூட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.